உதகை அருகே எடக்காடு முக்கிமலை சாலையில் சிறுத்தை ஒன்று சோர்வாக நடந்து சென்ற காட்சி வெளியாகியுள்ளது. காரில் சென்ற நபர்கள் சிறுத்தை சாலையில் நடந்து செல்வதை பார்த்ததும் வாகனத்தை மெதுவாக இயக்கியுள்ளனர். வழக்கமாக வாகனத்தை கண்டதும் மின்னல் வேகத்தில் வனப்பகுதிக்குள் ஓடும் சிறுத்தை தற்போது முகப்பு விளக்கின் வெளிச்சத்தில் எந்த அச்சமும் பதற்றமும் இல்லாமல் நடந்து சென்றது. மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வானிலை ஆய்வு மையம் வெளியிடக்கூடிய செய்திக்குறிப்பில் இதர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று கூறியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டியும் ஒரு சில இடங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 93 முதல் 95 டிகிரி ஃபாரன்ஹீட்டை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 78 முதல் 80 டிகிரி ஃபாரன்ஹீட்டை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெப்பம் காரணமாக தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மகாத்மா காந்தி கிராமப்புற வேலை உறுதி திட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு போதிய நிதி ஒதுக்கவில்லை என்று கூறி திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் எதிர்ப்பை பதிவு செய்தனர். கடந்த 4.5 மாதங்களாக ஊரக வேலை உறுதி திட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு 4034 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு வழங்கவில்லை என்று கூறி திமுக எம்பி கனிமொழி மக்களவையில் ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தார். Also, around 4,034 crores is pending for past 5 months. And the Chief Minister has also written to the Prime Minister, and we also met the Honorable Minister who kindly said that he will give us the dues as soon as possible, but we're still waiting, sir. இது தொடர்பாக பதிலளித்த இணையமைச்சர் சந்திரசேகர், தமிழ்நாட்டிற்கு உத்தரப்பிரதேசத்தை விட அதிக நிதி அளிக்கப்பட்டுள்ளது என்றார். Tamil Nadu has a population of 7 crores, Uttar Pradesh has a population of 20 crores, but Uttar Pradesh draws close to 10,000 crores. Tamil Nadu draws more than 10,000 crores, sir. So there is no question of not giving money, sir. இணையமைச்சரின் பேச்சுக்கு திமுக எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து முழக்கமிட்டனர். தொழில் வளர்ச்சி தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பாராட்டு தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பேரவையில் கேள்வி நேரத்தில் தொழிற்சாலை மாநாடு நடத்துவது, புதிய தொழிற்சாலைகள் துவங்குவது குறித்து உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் ரங்கசாமி, கரசூர் கிராமத்தில் ஜூன் மாதம் முதல் தொழில் முனைவோருக்கு இடம் ஒதுக்கப்படும் என்றார். மேலும் புதுச்சேரியில் தொழில் தொடங்க யாரும் முன்வரவில்லை என்றும், புதுச்சேரியை ஒட்டியுள்ள தமிழ்நாடு பகுதிகளில் தொழில் வளர்ச்சியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொண்டு வந்துள்ளதாகவும் கூறினார். மேலும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினே நேரடியாக வெளிநாடு சென்று முதலீட்டாளர்களை அழைத்து வருகிறார் என்றும் அவர் குறிப்பிட்டார். அந்த அளவுக்கு மாநிலங்களுக்கு அதிகாரம் இருப்பதாக தெரிவித்த புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியில் தலைமைச் செயலாளர் தான் முடிவு செய்ய வேண்டும் என்றார். தொழிற்சாலைகளுக்கு சலுகை கொடுக்க முடியவில்லை, மின்சார இணைப்பு பெறவே தொழில் முனைவோர் அவதிக்குள்ளாவதாகவும், இந்நிலையில் எப்படி தொழில் தொடங்க புதுச்சேரிக்கு வருவார்கள் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இதற்காகத்தான் மாநில அந்தஸ்து வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தி வருவதாகவும் ரங்கசாமி பேரவையில் பேசினார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் தாய்ப்பால் கொடுத்தபோது மூச்சுத் திணறி பச்சிளம் குழந்தை உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருத்தணி சாய்பாபா நகரைச் சேர்ந்த பிருத்திவிராஜ், சுவாதி தம்பதிக்கு 3.5 வயதில் ஆண் குழந்தை உள்ளது. கடந்த 62 நாட்களுக்கு முன்னர் பெண் குழந்தை பிறந்துள்ளது. பச்சிளம் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்து உறங்க வைத்த நிலையில் 2 மணி நேரமாக அசைவற்ற நிலையில் இருந்துள்ளது. குழந்தை தூங்குவதாக நினைத்துக் கொண்டிருந்த நிலையில் தொடர்ந்து அசைவில்லாமல் இருந்ததால் சந்தேகமடைந்து திருத்தணி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு குழந்தை ஏற்கனவே உயிரிழந்ததை உறுதி செய்த மருத்துவர்கள் தாய்ப்பால் கொடுக்கும்போது மூச்சுத் திணறல் ஏற்பட்டு உயிரிழந்திருக்கலாம் என்றும் கூறியுள்ளனர். இன்னும் பெயர் கூட வைக்காத நிலையில் பச்சிளம் குழந்தை உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பேருந்தில் ஏற்றாமல் சென்றதால் மாணவி அதன் பின்னால் ஓடிய வேதனையளிக்கும் காட்சிகள் தான் இவை. ஆம்பூர் டிப்போவிலிருந்து புறப்பட்ட 1C என்ற பேருந்து வாணியம்பாடியிலிருந்து ஆலங்காயம் பகுதிக்கு சென்றது. அப்போது கோத்தக்கோட்டை என்ற கிராமத்தில் அந்த பேருந்து நிற்காமல் சென்றுள்ளது. அங்கு காத்திருந்த மாணவி பேருந்தின் பின்னாலேயே ஓடி சென்ற காட்சிகள் வெளியானது. பின்னர் சிறிது தூரத்தில் பேருந்து நின்ற நிலையில் அந்த மாணவி ஏறி சென்றார். அவர் பொது தேர்வு எழுத சென்றதால் அவ்வாறு பேருந்தை பிடிக்க ஓடியிருக்கிறார். இந்த வீடியோ அதிகம் பகிரப்பட்ட நிலையில் பேருந்தை நிறுத்தாமல் சென்ற ஓட்டுநர் முனிராஜ் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்.
தற்காலிக நடத்துனராக பணியில் இருந்த அசோக் குமாரை பணிநீக்கம் செய்து அரசு போக்குவரத்து கழகம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ் மொழியை அழிக்க முயற்சி நடப்பதாக குற்றம் சாட்டியுள்ள முதலமைச்சர் இதற்கு ஒட்டுமொத்தமாக முற்றுப்புள்ளி வைத்ததாக வேண்டும் என்று சூளுரைத்துள்ளார். சட்டப்பேரவையில் இருமொழிக் கொள்கை தொடர்பான கவனஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பதிலளித்து பேசிய முதலமைச்சர் தமிழும் ஆங்கிலமும் தான் தமிழ்நாட்டினுடைய இருமொழிக் கொள்கை என்றும் அதில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் தெரிவித்தார். இது பணப்பிரச்சனை அல்ல, இனப்பிரச்சனை என்று கூறிய முதலமைச்சர் நிதி தரவில்லை என இனமானத்தை அடமானம் வைத்து வெகுமானம் பெறும் கொத்தடிமைகள் தாங்கள் அல்ல என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். தமிழை அழிக்க நினைக்கும் ஆதிக்க மொழி எதுவாக இருந்தாலும் அதை அனுமதிப்பதில்லை என்பதால் தான் இருமொழிக் கொள்கையை கடைபிடிப்பதாக கூறினார். இந்தி மொழி திணிப்பு என்பது ஒரு மொழி திணிப்பு மட்டுமல்ல, பண்பாட்டு அழிப்பாக அமையும் என்பதால் தான் இதிலே உறுதியாக இருப்போம். இந்த மொழி திணிப்பின் மூலமாக மாநில மொழிகளை ஒரு இனத்தை ஆதிக்கம் செலுத்த நினைக்கிறார்கள். இதற்கு ஒட்டுமொத்தமாக முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும். மாநிலங்களை தங்களது கொத்தடிமை பகுதிகளாக நினைப்பதால் தான் இதுபோன்ற மொழி திணிப்புகளையும் அநீதிகளையும் மத்திய பாஜக அரசு செய்வதாக சாடிய முதலமைச்சர் நாட்டின் கூட்டாட்சி தன்மையை காக்கவும் மாநிலங்கள் சுயாட்சி வென்றெடுக்கவும் மிக சரியான முன்னெடுப்புகளை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருப்பதாகவும் தெரிவித்தார். மாநில சுயாட்சியை உறுதி செய்து மாநில உரிமைகளை நிலைநாட்டினால்தான் தமிழ் மொழியையும் காக்க முடியும், தமிழினத்தை உயர்த்த முடியும் என்பதை உறுதிபட தெரிவித்து அதற்கான அறிவிப்பை விரைவில் வெளியிடுவேன். இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் டெல்லி பயணத்தை குறிப்பிட்டு சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் டெல்லியில் சந்திப்பவரிடம் இருமொழிக் கொள்கையை வலியுறுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இன்று காலையிலே கூட நம்முடைய எதிர்க்கட்சித் தலைவர் டெல்லிக்கு சென்றிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. டெல்லிக்கு செல்லுகிற நேரத்தில் யாரை சந்திக்க போகிறார் என்ற அந்த செய்தி வந்திருக்கிறது. அப்படி சந்திக்க நேரத்தில் இது குறித்து அவர் வலியுறுத்த வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளை இந்த அவையின் மூலமாக நான் எடுத்து வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இதனிடையே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் டெல்லியில் சந்தித்து பேசினார். அப்போது தமிழக அரசியல் நிலவரம் பற்றி பேசியதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் பாஜகவின் கூட்டணி நிலைப்பாடு குறித்து தேசிய தலைமைதான் முடிவு செய்யும் என்று அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எடப்பாடி பழனிசாமியின் டெல்லி பயணம் குறித்த கேள்விக்கும் பதிலளித்தார். எதிர்கட்சி தலைவர் டெல்லிக்கு போனாருன்னா அங்க யாரை சந்திக்கிறாருங்கிறதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் கட்டாயம் தெரிய வரும். அதெல்லாம் நீங்க எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. இது தொடர்பா நாங்க என்ன சொல்றோம்? அமித்ஷா அவர்களை சந்திக்க இருப்பதாக தகவல் மேடம். அவரை சந்திக்கிறாரா இல்லையாங்கிறதெல்லாம் டெல்லியில அதுக்கப்புறம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தகவல். அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் நீங்க வரவேற்பீங்களா? பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது கூட்டணி விவகாரங்களை பொறுத்தவரை மத்திய தலைமை ஏற்பாடு செய்வது. அவர்களுடைய முடிவு என்பது எல்லாரும் தமிழ்நாட்டில் ஏத்துக்கணும், அவ்வளவுதான். சென்னை தரமணியில் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து நடைபெற்ற போராட்டத்தில் காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் பரபரப்பு நிலவியது. தரமணியில் உள்ள பாலிடெக்னிக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு பயின்று வரும் மாணவி ஒருவர் இன்ஸ்டாகிராம் மூலமாக பழகிய தனது ஆண் நண்பருடன் கடந்த வெள்ளிக்கிழமையன்று வெளியே சென்றதாக தெரிகிறது. தொடர்ந்து மறுநாள் காலை இரத்த காயங்களுடன் வந்த மாணவியிடம் கல்லூரி நிர்வாகத்தினர் விசாரித்தனர். அப்போது இன்ஸ்டாகிராம் மூலம் அறிமுகமான நண்பர் அழைத்ததாகவும் அங்கே சென்றதும் போதைப்பொருள் கொடுத்து 7 பேர் கொண்ட கும்பல் தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் தெரிவித்துள்ளார். ஆனால் இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்காமல் கல்லூரி நிர்வாகம் மறைத்துவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கேட்டு இந்திய மாணவர் கூட்டமைப்பினர் பாலிடெக்னிக் கல்லூரி முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கல்லூரிக்குள் நுழைய முயன்ற போராட்டக்காரர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனால் இருதரப்பிற்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் அசாதாரண சூழல் நிலவியது. அதன்பின் கல்லூரி வளாகத்தில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
மொழிக்கு ஆபத்து நேர்ந்தால் தமிழர்கள் எளிதாக கடந்து செல்ல மாட்டார்கள் என்று எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இருமொழி கொள்கை தொடர்பாக திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், பாமக உள்ளிட்ட கட்சிகள் சார்பில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. அப்போது பேசிய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் மொழிக்காக உயிர் தியாகம் செய்துள்ள ஒரே இனம் தமிழ் இனம் என்று தெரிவித்தார். இருமொழி கொள்கையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருப்பதாகவும் கூறினார். தமிழர்கள் பிற மொழிகளுக்கு எதிரானவர்கள் இல்லை என்றும் தமிழர்கள் மீது பிற மொழிகளை திணிக்கக்கூடாது என்றும் கூறிய அவர், மொழிக்கு ஆபத்து நேர்ந்தால் தமிழர்கள் எளிதாக கடந்து செல்ல மாட்டார்கள் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். இதேபோன்று காங்கிரஸ், பாமக, விசிக உள்ளிட்ட பல்வேறு கட்சி உறுப்பினர்கள் இருமொழிக் கொள்கையை வலியுறுத்தி பேசினர். சென்னையில் ஒரே நாளில் அடுத்தடுத்து 7 பெண்களிடம் நகை பறிப்பில் ஈடுபட்ட கொள்ளையர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். விமானத்தில் தப்பிச் செல்ல முயற்சித்தவர்களை காவல்துறையினர் சுற்றி வளைத்து கைது செய்தனர். சென்னை அடையார் இந்திரா நகரில் சாலையில் நடந்து சென்ற பெண்ணிடம் 5 சவரன் நகைகளை இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் பறித்துக் கொண்டு தப்பிச் சென்றனர். இதேபோல வெள்ளச்சேரியில் 3 இடங்கள், சாஸ்திரி நகர், சைதாப்பேட்டை என மொத்தம் 7 இடங்களில் 16 சவரன் தங்க நகைகள் வழிப்பறி செய்யப்பட்டன. கனக்கச்சிதமாக திட்டம் போட்டு அடுத்தடுத்த பகுதிகளில் திரைப்பட பாணியில் நடந்த இந்த நகைப்பறிப்பு சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் அதிரடி விசாரணையில் இறங்கினர். ஒரே பாணியில் இந்த கொள்ளை சம்பவங்கள் அடுத்தடுத்து நடந்ததால் அனைத்து வழிப்பறி சம்பவங்களிலும் ஈடுபட்டது ஒரே கும்பலாக இருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்றது. இந்த நிலையில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட இருவரை விமான நிலையத்தில் வைத்து காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இந்த நிலையில் கைதானவர்களிடம் நடந்த விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கொள்ளையில் ஈடுபட்ட இருவரும் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த சூரத் மற்றும் ஜாவர் என தெரிய வந்துள்ளது. சென்னைக்கு வந்த இவர்கள் பைக் ஒன்றை விலைக்கு வாங்கி நகை பறிப்பில் ஈடுபட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட கொள்ளையர்கள் சென்னையிலிருந்து ஹைதராபாத் சென்று அங்கிருந்து உத்தரப்பிரதேசம் தப்பிச் செல்ல திட்டமிடப்பட்டிருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கைதான நபர்களின் பின்னணியில் உள்ளவர்கள் யார் மற்றும் கொள்ளைக்கு உதவியவர்கள் யார் என்பன உள்ளிட்டவை பற்றி தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. உடல்நலக்குறைவால் காலமான நடிகர் ஷிகான் ஹுசைனியின் உடலுக்கு திரையுலகினர் உள்ளிட்டோர் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். நடிகரும் கராத்தே மற்றும் வில்வித்தை பயிற்சியாளருமான ஷிகான் ஹுசைனி இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நள்ளிரவு 1:45 மணியளவில் காலமானார். அவரது உடல் சென்னை பெசன்ட் நகரில் உள்ள வில்வித்தை சங்கத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அவரது உடலுக்கு திரையுலகினர் மற்றும் ரசிகர்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். ஷிகான் ஹுசைனியிடம் கராத்தே பயிற்சி பெற்ற மாணவர்கள் கராத்தே உடையுடன் வந்து அஞ்சலி செலுத்தினர்.